எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக தீவிரமா படிச்சிட்டு இருக்கிற என் ஃபியூச்சர் ஃபார்மசிஸ்டுகள் எல்லாருக்கும் செம்ம எனர்ஜியான ஹலோ. இன்னைக்கு நம்ம லா சப்ஜெக்ட்ல ரொம்ப சென்சிட்டிவான, அதே சமயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிக எம்சிக்யூக்கள் கேட்கக்கூடிய ஒரு சூப்பர் டாபிக் பார்க்க போறோம். அதுதான் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட், கர்ப்பக்கலைப்பு சட்டம். இந்த ஆக்ட்ல 1971 பழைய சட்டத்துக்கும் புதுசா வந்த 2020 சட்ட திருச்சத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சுதான் கேள்வியே வரும். எத்தனையோ வாரங்கள், வீக்ஸ், எத்தனை டாக்டர்கள்னு படிக்கும்போது செம்மையா குழப்பம் வரும். கவலையே வேணாம், நான் பக்காவான நிமோனிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதை கேட்டா அப்படியே பச்சக்குன்னு மைண்ட்ல ஒட்டிக்கும். ரெடியா? நோட் எடுத்துக்கோங்க. 1. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், முக்கிய வருடங்கள். பாகிஸ்தான் வார் 71 ட்ரிக். பொதுவா ஒரு உயிரை காப்பாற்ற கொண்டு வரப்பட்ட சட்டம் இது. ஆக்ட் பாஸ்ட், சட்டம் வந்த வருடம் 1971. இதை எப்படி ஞாபகம் வைப்பீங்க? 1971ல தான் மிகப்பெரிய இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு. நிறைய உயிரிழப்புகள் நடந்த அதே காலகட்டத்துல தான் கர்ப்பிணி தாய்மார்களின் உயிரை காப்பாத்த எம்டிபி ஆக்டும் 1971ல வந்துச்சுன்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரூல்ஸ் பாஸ்ட், விதிகள் வந்தது அப்படியே ஒரு 4 வருஷம் கழிச்சு 1975ல. ரெகுலேஷன் பாஸ்ட், ஒழுங்குமுறைகள் வந்தது. நிறைய புது டெக்னாலஜி எல்லாம் வந்த புது மில்லேனியம், அதாவது 2003ல. வருடம் 1971 டு 1975 டு 2003. இப்போ த வீக்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் லிமிட், 1971 சட்டம் விசஸ் 2020 புதிய திருத்தம், 1 and 2 ட்ரிக். எம்ஆர்பி எக்ஸாம்ல எந்த மாசத்துக்கு எத்தனை வாரங்களுக்கு எத்தனை டாக்டர் ஓகே சொல்லணும்னு தான் அடிக்கடி கேட்பாங்க. டேபிள பாருங்க. இப்போ சொல்ல போற ட்ரிக்கால அது ரொம்ப சிம்பிள். எம்டிபி 1971 பழைய சட்டம். அப்பெல்லாம் அவ்வளவா மருத்துவ வசதி இல்ல. அதனால அரசாங்கம் பயந்து போய் கொஞ்சம் ரூல்ஸை டைட்டா வச்சாங்க. 0 to 12 வாரம், அதாவது 3 மாசம் வரைக்கும்னா ஒரு ஆர்எம்பி, ஒரே ஒரு டாக்டரோட அறிவுரை போதும். 12 வாரம் தாண்டி அதிகபட்சம் 20 வாரம் வரைக்கும்னா ரிஸ்க் அதிகம் என்பதால் 2 ஆர்எம்பிஸ், 2 டாக்டர்கள் அப்ரூவல் வேணும். 20 வாரத்துக்கு மேல போயிட்டா சட்டப்படி கராராக நாட் அலௌட், அனுமதியே கிடையாது. எம்பிபி 2020 அமெண்ட்மெண்ட் பில், புது சட்டம். பாஸ், இப்போலாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, சோ ரூல்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் இந்த புது ஆக்ட் போட்டிருக்காங்க. இதை அப்படியே லிங்க் பண்ணுங்க. இப்போ 12 வாரங்கள் மட்டும் இல்ல, 20 வாரங்கள் வரைக்குமே வெறும் ஒரு ஆர்எம்பி டாக்டர் ஓகே சொன்னாலே போதும். முதல் கட்டம் சிம்பிள் ஆயிடுச்சு. அப்போ பழைய 2 ஆர்எம்பிஸ் எந்த வீக்ஸுக்கு? விடை 20லிருந்து 24 வாரங்கள் வரை இருந்தால் கட்டாயம் 2 ஆர்எம்பிஸ் அப்ரூவல் வேண்டும். சரி, 24 வாரத்தையும் தாண்டி மோர் தென் 24 வீக்ஸ் தாண்டிட்டா குழந்தைக்கு உள்ளேயே பயங்கர பாதிப்பு இருக்குன்னு செக் பண்ணி கலைக்கணும்னா அங்க டாக்டர் போதாது, ஸ்பெஷலா ஒரு ஸ்டேட் லெவல் மெடிக்கல் போர்டு, மாநில மருத்துவ குழு அப்ரூவல் வேணும். ட்ரிக்கு 24 வாரம் ஆகுதுன்னு போர்டுல எழுதி போட்டுட்டாங்க. எனி டைம் ஒரு விசேஷ விதிவிலக்கு, தாயின் உயிருக்கு உடனடி ஆபத்து, அதை காப்பாற்ற தான் கலைத்தே ஆக வேண்டும் என்ற எமர்ஜென்சில அந்த டாக்டர் தனியாக குட் ஃபெய்த் முடிவெடுக்கலாம். வெறும் ஒரு ஆர்எம்பி போதுமானது. 3. ரீசன்ஸ் அண்ட் பிளேசஸ், காரணங்கள் என்ன சொல்லணும்? ஆ, குழந்தை வளர்ந்தா தாய்க்கு உடலளவிலோ மன அளவிலோ பெரும் பாதிப்பு வரும், அல்லது பிறக்க போற குழந்தை அதிக ஊனத்தோட, சீரியஸ்லி ஹேண்டிகேப்ட் ஆர் அப்நார்மாலிட்டிஸோட தான் பிறக்கும்னு காரணம் சொல்லணும். எங்க தான் போய் பண்ணணும்? எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிளினிக்லையும் பண்ணிட முடியாது. 1. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அரசு மருத்துவமனை. 2. அரசாங்கம் அல்லது அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியால் எம்டிபிக்கென அங்கீகரிக்கப்பட்ட சென்டர்களில் மட்டுமே பண்ண வேண்டும். இதுல எக்ஸ்கியூஸே கிடையாது. 4. டாக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், யார் அபார்ஷன் பண்ற தகுதியானவங்க? த 25 கேஸ் ட்ரிக். எக்ஸாம்ல கேட்பாங்க, அபார்ஷன் பண்ற டாக்டருக்கு என்ன தகுதி இருக்கணும்னு. எம்டிபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒருத்தர் மெடிக்கல் முடிச்சா குறைஞ்சது 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சட்டம் வந்ததுக்கு அப்புறம் வந்த புதுசுங்களுக்கு ஒரு 3 வழியை சொல்றாங்க. எனி ஒன். ஆப்ஷன் 1, ஸ்பெஷலா கைனகாலஜி அண்ட் அப்ஸ்டெட்ரிக்ஸ், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட படிப்புல ஒரு பிஜி டிகிரி அல்லது டிப்ளமோ வாங்கியிருக்கணும். ஆப்ஷன் 2, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில குறைஞ்சது 6 மாசம் ஹவுஸ் சர்ஜனா இருந்து இதே துறையில வேலை செஞ்சிருக்கணும். ஆப்ஷன் 3, இதுதாங்க ரொம்ப முக்கியமான எம்சிக்யூ ட்ரிக், அரசு ஆஸ்பத்திரியில சீனியர் டாக்டர்ஸ் கூட சேர்ந்து ஒரு 25 கேஸ்கள்லயாவது கண்டிப்பா அசிஸ்ட் பண்ணி பழக்கப்பட்டிருக்கணும். ஆப்ஷன்ல 20 கேஸ் 30 கேஸ்னு இருந்தா குழம்பாம நம்புற மாதிரி 25 கேஸ்ல அசிஸ்ட் பண்ணா பாஸ் அப்படின்னு டிக் அடிச்சிருங்க. 5. அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ், குற்றங்களும் தண்டனைகளும், த 1007 ட்ரிக்.
இது உயிர் சம்பந்தப்பட்ட மேட்டர், சோ போலீஸ் கேஸும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். சாதாரண தப்பு, ரெகுலேஷன் ரூல் பிரேக். நீங்க ஒரு பதிவு பெற்ற டாக்டர் தான், ஆனா ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணாம ரெகுலேஷன்ஸை முரண்பட்டா மேக்ஸிமம் அபராதம் எவ்வளவு? 1000 ரூபாய் ஃபைன் கட்டு. அதான் 1000 ரூபாய் ஃபைன். பெரிய தப்பு, ஃபேக் டாக்டர்ஸ் ஆர் அனாத்தரைஸ்டு பிளேஸ். லைசென்ஸ் இல்லாத, அந்த தகுதியே இல்லாத ஒரு போலி டாக்டரோ, நான் ஆர்எம்பியோ அல்லது சட்டத்துக்கு விரோதமாக அப்ரூவல் இல்லாத கிளினிக்லயோ பண்ணுனா உயிரையே பறிக்கிற குற்றத்துக்கு ஒரு நச்சுன்னு ஒரு ட்ரிக் சொல்றேன். 2-7. ஆம், உள்ள உட்கார்ந்தா 2 வருஷத்திலிருந்து அதிகபட்சமா 7 வருஷம் வரைக்கும் ஜாமீன் கிடைக்காத கழி தின்கணும். அதனால 2 to 7 years அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. சுருக்கமா ரீகேப் போலாம். ஆக்ட் 1971. பழசு 0 to 12 equals 1 டாக், 12 to 20 equals 2 டாக்ஸ். புதுசு அமெண்ட்மெண்ட் 2020ல 0 to 20க்கே ஒரே ஒரு டாக், 20 to 24க்கு 2 டாக்ஸ், 24க்கு மேல ஸ்டேட் மெடிக்கல் போர்டு, எமர்ஜென்சினா எனி டைம் 1 டாக். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா அட்லீஸ்ட் ஒரு 25 கேஸ்லயாவது உதவியா இருந்திருக்கணும். பெரிய தப்புனா உள்ள வச்சு பூட்டுனா 2 to 7 years வருஷம் உள்ள தள்ளிருவாங்க. எவ்வளவு பெரிய லீகல் டாபிக்ல ஒரு கதையாகவும் ட்ரிக்காவும் ஆக்கிட்டோம் பாத்தீங்களா? நீங்க இந்த கீவேர்ட்ஸை மட்டும் மண்டைக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணாலே எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். பசங்களா, இதோட இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டுக்கான லா நோட்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் மெட்டீரியலை உங்க ரிவிஷனுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிடிஎஃப் நோட்ஸ் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் செக் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் நோட்ஸ் லிங்க். ஒரு வாட்டி நோட்ஸை பார்த்துட்டா எக்ஸாம் டைம்ல இன்னும் செம்ம ஈஸியா அட்டன் பண்ணுவீங்க. தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க. உங்களை அடுத்த வேற லெவல் நிமோனிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் கிளாஸ்ல வந்து மீட் பண்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை பை.